இப்பயுமே தான் மறந்த கிருந்த குடிச்சு செத்து போடுவேன் என்ன அந்த பொடியால் பார்க்குறேன் உண்மையா என்னட்ட 15 கோழி வந்துட்டு போகலாப்பா என்ன சொன்னீங்க சாப்பிட்றோண்டோ இல்லை உண்மையாக எனக்குச்சா இப்படி தானே என்ற வேதனை நினைச்சா இதுதான் எனக்கு என்ன சரியான கவலைன்னு வேதனை என்ன இரவு இப்போயும் கவலையாக இருக்கும் இல்லை அது நீ ஐயோ இவ்வளோ மென்றதான் நீ செய்கிறாயா அப்போ எங்கிறாப்பா சங்கானேப்பா கட்டாயம் அடிக்கணும் ஐயா இப்போ எங்கட வீட்டுக்கு கூட நாங்கள் அடிக்காட்டோடனே வாய்ப்பே கோழி கட்டாயம் செய்யணும் இல்லை சரி நாங்கள் புற ஒரு நேரம் வந்து ஆறுதலாக வேணும்னு சொன்னால் கதைப்போம் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன விஷயத்த நான் பார்ப்போம் சரியா இல்லை வீடும் கொடுத்தாச்சு கூடும் கொடுத்தாச்சு இப்போயும் கவலைன்னா அப்புறம் ஏற்ற ஒரு தரம் ஒரு மனுஷர் வந்து இது உதவி செய்து பார்க்கணும் இல்லையா வேற எப்போ நீங்கள் தான் வந்த போட்டது வேற சரி அப்போ உங்களுக்கு மாசுக்கு 5000 நான் தான் சரி சரியா இப்போ சரி என்ன சரியா நீ இவ்வளோ தெய்வம் மாதிரி வந்து எனக்கு உதவி செய்கிற என்ற கிருஷ்ணா வேற தரம் இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கே இருக்கிறார் அங்கே வெள்ளர கோயிலில் இருக்கிற கிருஷ்ணா கருத்துரு நீ எவ்வளோ செய்ததுக்கு இன்றைக்கு நான் வாதாடி வழக்காடு என்ற பிள்ளை இருக்கத்தக்கனா வச்சுட்டேன் ஐயா கிருஷ்ணாதான் எனக்கு என்ற கிருஷ்ணரான் மாயவன் இவ்வளோ என்ற பிள்ளைக்கு எனக்கு இவ்வளோ உதவி செய்து என்ன வீட்டில் இருந்து ஏதோ நான் என்னால் ஈழக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைக்கு நான் 34 வயசு வரையும் வளர்த்தேன் இப்போ நான் இல்லாமல் இருக்கேன்ட்டு நான் என்னால் வாயால் கேட்டு நான் இந்த பிள்ளை ஒரு 4-5 கோழி வாங்கித்தாவன் வீட்டை நின்று படிக்க வசதி இல்லை தானே சில பிள்ளைகளுக்கு அப்போ இதுக்குள்ள கரண்டை கொடுத்து இப்போ இயங்கி கொண்டு இருக்குது அது இங்கே நேசர் இப்போவும் இயங்குது அப்போ நேசர் இயங்குன்னு சொன்னால் இப்போ இது மதில் இல்லாதது என்ன வகையில் இடைஞ்சலாக இருக்குது சங்காலே மாட்டேன் போன நாண்டே போனியாட்டி நானும் மாடில்ல பாரு போன் சந்த நாள்லேருந்து ஒப்புடாப்பா அவன் படி எனக்கு ஹோல்ட் பண்ணி வர சொல்லிக்கலாம் அவனுக்கு அக்கௌண்ட்டு தான் காசு போட வேண்டி வரும் போல ஏன்னா அவன் வேறு வேலையை செஞ்சு நினைக்கிறேன் நான் சொன்னான் அதில் அப்படி இப்போ ஆட்டோ இன்ஜினியரிங்கே விடலாம் போடாது என்ன சொல்கிறேன் எதான போகிறது அங்கே இல்லை ஏனென்றால் அங்கே விட்டு படுப்புற கோழியை அதிகன்றோம் ஏன்னா அவள் அக்னி இறங்கி சொல்லு ஆட்டோ இதே வழியை வச்சு கோழியை இறக்கி எடுப்பேன் நான் காரை விட்டுட்டு வாரேன் சரியா இறங்கி சொல்லு முதல் நாத்தே காரணம் எல்லா இடத்துக்கு தானே வந்து யோசிப்பேன் இன்றைக்கு ஒரு நாள் வேறு வாழ்க்கை காரை வேண்டி கொண்டு வந்தாக்கே எங்களுக்கு மனசுக்கு ஒரு அந்த மகளுக்குன்னா ஒவ்வொரு நாளும் எங்களோட அன்ட்டு அப்போ தம்பி பிசுங்காடா பிசுங்க சரியா டயர் வெட்டுறத கிடக்குற ஆறுடா போயிடும் அந்த பிசுங்க அடைச்சது இங்கே பேர் பேர் அங்கே வேணா இங்கே முன்னுக்கு பேர் சரி ஓ ஹாப்பி கையை விட்டா கோழின்றதா சரி ஒன்றும் சாதரைக்கு சரி என்ன அடையிறாங்க கோழியை வச்சு கோழி வருது கோழி சத்தம் போடாமல் கொண்டு போகணும் கோழியை கடும் பேர்த்து தந்துட்டான் அப்போ என்னட்ட 15 கோழி வந்துட்டு போகலக்கா அப்போ உண்மை
கூட வெயிட்டா என்ன நினைக்கிறேன் அந்த சேவல் செட்டம் போட்டுட்டு போடாக்கு வெயிட்டாக கிடக்குது எங்கிறாப்பா சங்கானேம்மா கடும் போயிட்டுறாப்பா என்னப்பா ஏன் போன் பாய்க்கிறீர்கள் உங்களோட நாங்கள் வர்ற பாடு வாங்க என்ன கோழி கூட ஓகேயோ அதான் பிள்ளை சரி இருக்குதோ எந்த ராசா இது கோழி கூட சரியான அவங்க தாவாரம் வைக்கிறதாப்பா ஆ தண்ணி எத்தனை இல்லையோ ஓ தாரம் நாளைக்கு ரெண்டு மூணு தாரத்தை வண்டி மட்டும் அடிச்சிக்கான் 2 தாரத்தை வண்டி கதவை கொண்டு கொண்டு அடிச்சிக்கான் சரி பரவாயில்ல இப்போ திருவாங்கண்ணா இந்த மழையில் தானே நேற்று 7 மணி இருக்கும் போய்க்கு இல்லை இன்னும் அல்ல இல்லையாண்ணா விட்டு அல்ல இப்போ இப்போ என்ன நீங்கள் விடுங்க நான் அள்ளி போடுறேன் பிடிக்க வெந்நீர் விடுங்க நீங்கள் தண்ணி அந்த இதற்கு எடுத்தாடா அந்த முன்ன வச்சேன் கோழிக்கு அதற்கு எடுத்தாடா ஓடு ஓடு எடுத்த ஓடு இஞ்சி இதால போ இஞ்சி இதுக்கால போ அங்கே அந்த இது கிடக்க தண்ணி வைக்க தாவரம் இப்படி மட்டுமே கிடையாது அதுவும் காணாது இல்லை வேலை நீட்டாக செஞ்சுக்கால் தாவாரம் செஞ்சாப்புல ஒரு அடிப்போம் அப்புறம் என்ன தண்ணி இல்லையாண்ணா கரண்ட்டை நேற்று அடிச்சு விட்டாச்சு போட்டு வயரிங்கு வேலை முடிஞ்சு ரெட்டண்ணா தண்ணி மட்டுங்க ஹலோ ஹலோ ஓமையா இங்கே நான் இப்போ வந்தேன் நீங்கள் சங்கானைக்கு ஓகே எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைண்டு விட்டியலே என்னென்ன சொல்லுங்க அவன் என்னண்டவங்க அந்த சைட் நாத்திய காணான்றீங்க ஓ அதான் சரி அண்டே தகரம் மிஸ்ஸா போச்சு அப்பா சேத்திர பண்ணுன்றது அப்படிங்கிற தகரம் மட்டும் அடிச்சு விடுவோம் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தா கட்டாயம் அடிக்கணும் ஐயா இப்போ எங்கட வீட்டுக்கு கூட நாங்கள் அடிக்காட்டோனே வாய் பேச கோழி கட்டாயம் செய்யணும் இல்லை சரி பிரச்சனை நாளை செஞ்சிடும் பிரச்சனை இல்லை ஏன்னா நல்ல நீட்டாக வேலையை செஞ்சு விட்டு சைட்டுக்குன்ற விட என்ன சொல்கிறேன் நீங்கள் தகரம் நீங்கள் பிளானாக தகரத்தை வேண்டி போட்டு வடிவாக நீட்டி போட்டிருக்கான் நான் காசு பே பண்ணிப்பேன் அதுதான் ஒரு தகரம் காணா போச்சு நான் அதான் பிளான் அங்கே 2-3 துண்டும் போட்டுட்டு வந்து நான் பொக்ஸார் துண்டும் இல்லை என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் இப்போ நீங்கள் இதே அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க நிற்காம வடிவா தகரத்தை நீட்டி போட்டிருந்தா மழை காலத்து வடிவா பாதுகாப்பாக இருந்திருக்கும் இல்லை இப்போ இது வந்து பிரிச்சு போட அப்படியே வட்டி போட்டு போட வேண்டியதான் நீங்கள் 2 சைட்டுக்கும் போடுற ஓகே ஆனால் முன்னுக்கும் காணா அவ்வளோ நாத்தி முன்னும் காணாதோ ஓ ஏன்னா முன்னுக்கும் காணா இல்லை ஆ ஆ அதுதான் நீங்கள் இப்போ முன்னும் காணாதோ இல்லை முன்னூறு காணாண்டைக்குள்ள அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த தகரத்தை வெட்ட முதலேயா தகரத்தை வேண்டி போட்டே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஃபினிஷ் பண்ணியிருந்தால் நீங்கள் பிளானாக உங்களுக்கு காணுமா வந்திருக்கு ரெண்டு தகரத்தை நீங்கள் ஃபுல்லாக வந்து தாவாரத்துக்கு நாத்திக்கு இது என்ன மேலுக்கு போட்டிருக்க நாத்தி இது எல்லாம் சேர்த்து சரியாக வந்துருக்கும் நான் என்ன ஆரஞ்சு அகலத்தால கூட்டி விட இதுக்கு தண்ணி கூட்டையோ அப்போ சரிங்க முன்னுக்கு இல்லாத என்னென்றாலையா இப்போ நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து வடிவாக செஞ்சு கொடுக்கணும் என்னென்றால் இனி அவங்க மழை காலங்களில் என்னத்தில் அப்புறம் எங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஓ அது ஒரு கால் போட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ முடிஞ்சு பிரச்சனை இல்லை ஓ காசை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சு போட்டுன்னா சொல்லுங்கள் ஏன்னா வேலை வந்து சரியாக இருக்கணும் ஏன்னா தெரியும் தான் நீ அவங்களுக்கு என்ன தண்ணியும் ஓ மற்றெல்லாம் ஓகே என்னடா நீ பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஓகே இது சரி சரி ஓகே அப்போ எவ்வளோ இப்போ அது முடிஞ்சுது ஐயா அப்போ எவ்வளோ முடிஞ்சுது அப்போ அப்படியே வாட்ஸ்அப் பண்ணி விடுறீங்களே சரி வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க எனக்கு ஒரு நாளைக்கு இது ஒரு செஞ்சா ப்ளீஸா
சரி அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் கோல் அடிச்சு விட்றேன். ஓ சரி நீங்கள் பில்லுக்கு அனுப்ப நான் காய்ச்சி போட்டு திருப்பி அடிக்கிறேன்யா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரி அப்படியே கூட அக்கௌண்ட் நம்பரை போட்டுங்க. ஓ ஓகே. சரி ஓகே ஓகே. என்ன தண்ணியல் வைக்கிற செட்டுகள் முதலே கிடாக்கு போலக்கா? அது முதல்ல அந்த கூடு தந்து கோழியும் தந்து இல்லை அதுக்கான இப்போ கிடந்து எடுத்து கழுவுன்னு. சரி சரி நான் என்ன கொண்டு அடிக்கலாக்கும். சரியா வச்சு முந்தண்ணே என்ன மாதிரி குளிச்சு போட்டுருக்கீங்களா முத்தத்தில்? எங்கேயாப்பா தண்ணியை காணல? மீதான் மோட்டரா போட்டுவோம். கிடக்கு தள்ளுறேன் கரண்ட் இல்லையா? வீட்டு ரெண்டு சமையல் சாப்பாடுக்கு சமைச்சு இது இந்த கரண்ட் அங்கே இதை வெட்டி எல்லாம் இடிச்சு போட்டு. எதை வெட்டி? அந்த இன்னும் அந்த பைப்பு ஓ வெட்டி அவங்க எல்லாம் ட்ரிப் விழாமல் கிடக்கு. அப்போ விளாங்கல்ல அப்படின்னா அந்த ரிப்பு வெல்டிங் மிஷின் போட்டு வேலை செஞ்சது. அதில் நின்று அப்படியே தான்ட்டு இடிச்சு போட்டு உள்ளுக்கு அந்த அந்த கிடக்கிற அந்த இங்கேருந்து ரிப்பு விழுகிற இது இருக்குல்ல அப்படியே விழுந்து திரும்ப அது எரியுது. இப்போ போடலாம் கிடக்கும். ஒன்று உங்கள் கரண்ட் வேலை செய்யுது. என்ன அப்போ ஒன்று வருது. அப்போ பிரச்சனை கிடக்கு. என்ன கூதாயிடா அப்போ பார்ப்போம் பாருங்க. இப்போ உங்களுக்கு வேற மேலே செய்யலையே உங்களுக்கு? அதான் அங்கே தொங்கல் அந்த பழைய வீடாப்பா அவங்கள்ட்ட சொன்னீங்களா படிக்கல்ட்ட? திருப்பி திருப்பி எல்லாம் போட்டு பார்த்தா சரி விடு. அதில் ஒன்றும் குறையில தான் கூட ஒன்று குறையும் விட்டுடுவோம். அந்த இல்லை வெல்டிங் மிஷின் அது உங்கால் யாரும் எடுத்து கொடுத்துருக்கலாம். விசாரணை என்ன அங்கே தான் அடுக்க சொல்லி சொன்னான். ஆனால் எங்கே எடுத்தாலுமே அது கொஞ்சம் இதுதான். அது இப்போ வெல்டிங் மிஷின் கொஞ்சம் போடுறதுக்கு பவருக்கு கூடினது இல்லை. அது இன்றைக்கு கரண்ட்டு ஊடு திரிஞ்சு பார்த்து நான் ஒரு ஆள் என்னென்ன கூப்பிட்டு அது இருக்கு அது தண்டு போட்டு வேற பொட்டி போடுவோம் மாட்டேன். எல்லாம் வெயிலுக்கு போட்டுங்க பார்ப்போம் காட்டுங்க. இதால் வாங்கணும். இதால் கோழிக்கு அந்த சின்ன கூடுதல் கிடக்கு வர மாட்டேன். பார்த்தீங்களா பெரிய கூட்ட கண்டா சின்ன போச்சுண்ணா வந்து வேறுங்க நீங்கள் நடிகை வந்து பார்க்குறல. ஆனால் வேணும் ஃபோன் நம்பரை எனக்கு தந்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கு இருக்கும் பிள்ளைங்க கிடக்கு. ஃபோன் அடித்தா வேலை செய்தில்லை. அப்போ நான் வீட்டுக்கு வச்சுட்டு ஆக்கம் இருந்துட்டேன். என்ன எங்கே வச்சாலும் ரிங் பண்ணத்தான் அவருக்கு அந்த ரிப்பையும் பெறையான் செய்தையும் பெற இதைத்தான் நான் கொண்டு ஓடிக்கந்த நீங்கள் வந்த உடனே காட்டுறோம். இருக்கா வேற ரிப்பு துண்டை உழுகுதே இல்லை. அந்த என்னடா பச்சை கட்டையும் இதுன்ட்டுது. இப்போ வந்து என்ன போட விழுத்துதோ? அந்த போட அப்படியே அந்த பச்சை கட்டை கவனம் ஐயா இப்போ எல்லாம் கலட்டியாச்சு தானே? எல்லாம் கலட்டியாச்சு. அந்த இது அங்கே நாங்கள் அந்த விளக்கு பட்டியில் ஓடுறான் இல்லையா? அப்போ அதில் இவன் அங்கே மேலே மெயின்ல இல்லை கொழுவுனது இங்கே ஒளிந்து. அப்போ இங்கே ஒளிந்தா அப்படி பிரச்சனை அப்படி எல்லாம் வெட்டி முடியத்தான் பேந்துட்டாக்கண்டு ரிப்பு விழுந்து கொண்டே நிற்குது. இப்போ போட்டு பாட்டா? நீங்கள் போடுங்க. ஏன்னா அங்கே அதுலேயும் போட்டு பார்த்துனாங்க. இதில் அங்கே பெரிய அதுவும் போட அதுவும் விழுது. பச்சை விழும் இல்லைடா இது விழு அங்கே நிப்பாட்டிதாக்கு இப்போ. அதுக்கா எனக்கு தான் பெரிய எனக்கு அனுபவம் தெரியாது ஐயா. அதுதானே நான் கிடந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வேறு இங்கே பேருக்கு ஊருக்கும் வேறு மக்கள்கிட்ட பேச்சு பாபு அதே மாதிரி வேறையா கிடச்சா நேற்று அந்த பொடிகளும் வந்து 2-3 தரம் பார்த்தவையோ. ஆறு அக்கினி இஞ்சிவா இது இந்த சூச்சை தானேயா கலட்டுறவன் அங்கே அந்த அது சரி. நேற்று அந்த இது போட்டு வெட்டுன பூரா தானே அதுதானே எவ்வளோதான் இல்லை அது இல்லை இங்கே அந்த சின்ன பொட்டி தெரியும் தெரியும் விழுந்தது அங்கே நான் பாருங்க அங்கே ரிப்பிடு கொண்டு வேறு இங்கேப்பா இது கீழே கீழே நீ போய் பேர் எது விழுகாதான் ரிப் சரியா விழுதா இல்லை விழுது தானே? இந்த இதாக இருக்கா கொழுகி பாருங்க. அதான் அங்கே போட்டோ தான் விழுகுது. ஒரு அதில் ஒரு மோட்டர் சுவிட்ச் மாதிரி ஒன்று அதை போடுவாக்கா பாருங்க போட்டிருக்கா வேற அதான் மோட்டருக்கு தான் அவ்வளோ பயம் தானே ஐயா. விழுதா இல்லை மோட்டர் வேலை செய்தா விழுதா அப்போ பார்த்தியா நேற்றாப்பா இவ தானே ஐயா அப்போ எல்லாம் நிப்பாட்டி போட்டு போயிருக்குனையா. அப்போ மோட்டர் அடிச்சா அப்புறம் நிப்பாடுங்க அடிச்சா அப்புறம் நிப்பாடுங்க. சரி அது அங்கே இருந்து வேலை வர்றேன் முன்ன வச்சு போய் காட்டினப்ப நான் என்ன செய்ய அது எல்லாருக்கும் என்ன மாதிரி மூளையும் இல்லை. அதுதானே வேற வெவ்வா வேலை செய்தோம் நேற்றதோக்கும் காலந்தோக்கும் தண்ணிலாம் வட்ட வாட நாங்கள் கடவுளையும் முடியா
இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஆக்கள் இருக்கிறண்ட பேர் அப்போ இந்த வீட்டை என்னண்டு ஆக்கள் இருக்கண்ட பேர் பிள்ளைகள் இருக்கண்ட 2 பொம்பளை பிள்ளை இருக்கண்ட பேர் அது இப்போ அவன் அழுவே முடிஞ்சோன்னா அது பிறகு விழாதம்மா. அப்போ வேற அப்போ என்னவோ நிப்பாட்டி தானே இப்போ இருக்கிறேன் நேற்றதோ வாங்க இப்போ கோழியை பாருங்க. வாங்க வாங்க அக்கினி அப்போ வேற எந்த வேலை செய்திருக்கேன் நேற்று அதை விடுங்க நடந்த முடிஞ்சு வச்சும் கூட வாழ்வாதார பிரச்சனை வாங்க கோழியை பாருங்க. இடங்கொள்ள அளவு கோழியாக கிடக்கு. சரி விடாங்க ஐயா காணும். இதில் எந்த கோழி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வெள்ளை பிடிச்சா எல்லா கலரும் பிடிச்சிருக்கு. எல்லா கலரும் பிடிச்சிருக்கு. வெள்ளை பிடிச்சிருக்கு. வெள்ளை நான் கூடுதலாக முன்னம் வச்சு வளர்த்தேன் நான் ஐயா. முன்னம் அப்படி தான் வேண்டிச்சு கூற வெள்ளை கோழி ஆகணும். சரி எனக்கு இவ்வளோ காணும் எனக்கு கொண்டா உறவாக ஏற்றும் எல்லாத்தையும். அதில் ஒன்றுக்கு வால் இல்லையா? 100 ரூபா வச்சு அதுக்கு அது களத்து வட்டி. களத்து வட்டிக்கு ஒன்றுக்கு இல்லை பொறுங்க 1 2 3 4 வால் இல்லை 4 5 6 7 8 எத்தனை வால் இல்லை? கழுத்து வட்டி என்னங்க வால் இல்லாத என்னங்க? இந்த ஒரு துண்டரை வால் இல்லை அது 2க்கு துண்டரை வால் இல்லை. அதை கதைங்க சேவலாக்கும் எது இந்த கலர் இந்த வால் இல்லை அப்படியே நிசாக்கா வால் இல்லை என்ன சேவலா அப்படி தான் இப்ப இனி வந்து உங்களுக்கு நீங்க பாக்குறவே இல்லை கோழியால வர போற முட்டையை மட்டும் பார்க்க கூடாதா? கோழிக்கு கொடுக்க போற சாப்பாட்டையும் பார்க்கணும். தெரியும் ஐயா அரிசி குறுநல் நெல் எல்லாம் கஷ்டம்தான். மீனுக்கு நீங்க அங்கேருந்து போய் சுமக்கணும், கோழிக்கும் அப்படித்தான். என்ன இராது எல்லாம் பார்ப்போம் ஐயா. வேறு என்ன இராது இந்த வாடகை பிடிக்க கிடந்து பார்ப்போம். ஏதோ இந்த பிள்ளை இருக்கும். ஆனால் இப்பயுமே தான் மறந்த கிடந்த குடிச்சு செத்து போடுவேன். என்ன இராது பொடியால் பார்க்குறேன் உண்மையா. இப்போ பார்க்கல இந்த கரண்ட்லேயே எனக்கு சரியான கவலையாக கிடக்கு. எத்தனை பேரை கூப்பிட காட்டினான் இதற்கா பாருங்க பிள்ளைகளை. என்ன சொன்னீங்க சாப்பிட்றோண்டோ? இல்லை உண்மையாக எனக்குச்சா இப்படி தானே என்ற வேதனை நினைச்சா இதுதான் எனக்கு என்ன சரியான கவலையும் வேதனை ஐயா. என்ன இராது இப்பயும் கவலையா இருக்கும். இல்லை அது நீ ஐயோ இவ்வளோ என்றதான் நீ செய்கிறாயா. அப்போ இல்லை வீடும் கொடுத்தாச்சு கூடும் கொடுத்தாச்சு இப்பயும் கவலைன்னா அப்புறம் ஒரு தரம் ஒரு மனுஷர் வந்து இது உதவி செய்து பார்க்கணும் இல்லையா வேற அப்போ நீங்கள் தான் வந்த போட்டது வேற. அப்போ நான் நிற்கிறேன் ஐயோ அப்போ நீ அவன்கிட்ட நீ ஐயோ இவ்வளோ நீ உன்ட்ட கொடுத்த ஆயுதப்பம் சவரங்களை பார்க்கணும். இல்லை வேற எவ்வளோ நேரம் இந்த கரண்ட் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி அந்த புள்ள குடியும் தண்ணி வந்து பார்த்தது தொட்டி தண்ணி இல்லாமல் கூட அது மோட்டர் நிப்பாச்சு அப்படி இருக்கு. மேலே மோட்டராக நிப்பாட்டி விட மோட்டர் நிப்பாட்டியா தம்பியா? சரிப்பா நாளைக்கு அறிவியலை பார்த்துட்டு போவோம். இங்கே இது கோழிக்குள்ள நீங்கள் அவங்கள்ட்ட விட நான் கேட்டுருக்கலாமே. கேட்டு நினைக்கிறேன் நான் கேட்க சொன்னா அம்மா அது தண்ணி அங்கே எத்தாதான் நெட்டு போட்டிருக்கான். நான் என்ன வெள்ளத்தை கதைக்கிறது நெட்டு கால எத்தாக்குது என்னடாப்பா இது என்ன தண்ணி உடனே சொல்லுனேப்பா. அப்போ நான் என்ன ராங்கியாக கதைச்சும் பழக்கம் ஒரு சிக்கலம் இல்லை. அப்படி நான் கடமைக்கு செய்ய மாட்டேன். நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. இது வந்து கோழிக்குரியது நோமல் ஓகே கட்டும் ஓகே நிலமும் ஓகே. இது வந்து நாத்தி தானே நாத்தி வந்து அது நாளைக்கு ஆள் வரும். நாளைக்கு ஆள் வரும் நாற்றி முடிய போட்டு வர அது பிறகுதான் மிச்சம். அப்போ இப்போ வந்து இப்போ அவன் பொடிய நண்டைக்கு 70,000 கேட்டவன் நம்ம கோழி கூட்டுக்கண்டு. பிறகு பார்த்தா அவன் ஜாமான் வாங்கினதே 60,000 ரூபா பில்லு போடுறேன்னு சொல்லிக்கான். அப்போ யாருன்றாலும் பாவம் தான் நம்ம மனசாட்சி படிச்சு எப்படிதான் பாங்கள ஒரு சாப்பாடு தண்ணி வேணெல்லாம் கேட்க வேணாமன்ட்டு. அப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் அவன் கேட்குறத கொடுப்போம். இப்போ 60,000 சாமான் போச்சுன்னா அப்படியும் கூலி கொஞ்சம் கூட கேட்பாங்க. கூட வேறு நினைக்கிறேன் அது பிரச்சனை இல்லை. அதை கேட்குறத சொன்னால் அந்த அக்கா அனுப்புவா வந்து நான் அந்த அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொன்னான். அக்காட சுவிஸில் இருக்கிறவா வந்து வாட்ஸ்அப் நம்பர் 948. ஸோ அந்த அக்கா அந்த கூட்டுக்குரிய காசை வந்து அக்கா தரேன்னு சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி வந்து கோழிக்குரிய காசு வந்து உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா வர அனுப்புவா. இப்போ எவ்வளோ இங்கே கதை கொஞ்சம் வாங்க 2 கோழிக்கு வால் இல்லை வாங்க அதே அந்த இந்த கழுத்து வெட்டி கதையத்தான் சொன்னேன். ஓ அப்போ கதைங்க ஒன்று பால் இல்லாட்டினால பிரச்சனை இல்லை. அது சேவலை இல்லை போடும். சரி அப்போ அன்றைக்கு விலாசமாக்கா ஜவுண்டு புரியண்டு எங்கே இது புள்ள இல்லை எங்களுக்கு 30 வேணும். நீங்கள் 31 புரியாத அந்தாலே சிரிக்குதப்பா அந்த கதையை கேட்டு. அங்கே ஆளே சிரிக்குதப்பா. சிரிக்கும் கதைக்கும் எல்லாம். இப்போ என்ன நீங்கள் 2க்கும் காணாம போடலையோ? அப்படி என்ன நான் செய்கிறேன் வேலைக்கும் நாங்கள் ஏதோ இறக்கத்தை பார்த்தாக்கும் தந்துருக்கா. அப்போ 2 கோழி காசுக்கு உங்கள் மேச வாங்குறேன்டா. அதானோ அந்த இதானே அந்த அரிசி குறுநல் எல்லாம் வேணுன்னா தான் இப்போ ஒன்றும் இல்லை பிரச்சனை. இப்போ காசு மேசம் மட்டும் அதை எடுத்து வச்சு நான் என்ன மறந்துட்டேன்.
என்ன தனியாக மேஸ் மட்டும் தானே உள்ள வளர மேஸை வேண்டி போடுறோம். அப்போ என்ன முட்டை மேஸ் வைக்க அவ்வளோ கிடையாது. சரி. இந்த முன்ன வளர்த்தேன் ஐயா, நான் வளர்த்து தானே இந்த காணிகளை வேண்டி இது வளர்க்க கொடுத்து இப்போ நடுத்தரத்தில் நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு 28 கோழிக்கு தான் 28 கணக்கு. மற்ற இப்போ ஒரே அடியாக அவிக்க லாபம் தானே ஒவ்வொன்றை அவிக்கிறத விட. இப்போ இன்றைக்கு 2 விற்றா 28 நிற்க போண்டே அவ்வளோத்துக்கு மேஸ் கணக்கு போகுந்தாங்க. அப்போ அதனால் அவள் வட்டி விட்றா அவ்வளோங்குது. இருந்தால் அதுக்கு ஒரு மெனசி வேணும். அப்புறம் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுங்க. சரியா? அப்போ 28க்கும் 2000 படி 56,000 ரூபா கோழி காசு. இப்போ இவா சொல்ல 2 கோழி காசு உங்களுக்கு கொடுக்க சொல்லி. ஆனால் இந்த 56,000 ரூபாவே இன்னொரு நாள் தான் இவா போட போகிறோம். அப்போ நான் இப்போ என்ன 4,000 ரூபாய்க்கு எனக்கு இன்னும் வேலையே இல்லையே. என்ன அதான் என்ன இது இப்போ தம்பி தான் நீ கொடு வந்து எனக்கு இந்த இவ்வளவு இந்த பிள்ளைக்கும் எனக்காக உதவி செய்யறதுக்காக கூட என்னது என்ன 4,000 ரூபா மேஸ் காசு உங்களுக்கு தாருதோ? எனக்கு தர வேணாம். அப்போ அந்த பிள்ளைக்கு குடியண்டா பிள்ளைக்கு வருமாப்பா கோழி காசு. அப்போ நான் அது வேண்டுறேன் ஐயா, நான் அது வேண்டுறேன். இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை? இப்போ 56,000 ரூபா வந்து கோழி காசு இப்போ அவா போடுவா. சரியோ? அப்போ இப்போ அவாவுக்கு வந்து 60,000 போடுச்சனாலும் அவள் 60,000 போடுவாள். ஆனால் இவாட்ட 4,000 ரூபா போ நான் இவாட்ட 4,000 பண்ண போட நான் எப்படி அடிக்கிறேன்? எனக்கு 4,000 தான் நீ பண்ணி பிடிக்கிறாய். அப்போ இந்த இடத்த பிஸியாகி போச்சு. நான் ஐயா மேஸ் வேண்டி நான் போடுவேன் ஐயா. எனக்கு என்ன உங்கள்கிட்ட இல்லையா இப்போ கையில் காசு? நான் அங்கே அது ஒன்றும் கொண்டே வர அதையும் விளையாட்டு உதுண்ட காசு நான் இந்த மாத காசு தை மாத காசு எடுக்கல. நான் உள்ளா சொல்கிறேன் ஐயா, அந்த காசில் எடுத்து நான் போட்டு போட்டேன். ஐயோ அதுதானே ஆட்டோ காசு எடுக்கணும்டாப்பா. அதுவும் இப்போ கோழிக்கெல்லாம் வர போறேன். நான் இதுக்கே கிடந்து சீரழிகிறேன் கிடந்தேன். ஆட்டோக்கு இப்போ எவ்வளோ? 2,000 ஆட்டோ. சரி கயிறு இன்னும் எப்படிப்பா சார்? அது தூரம் இல்லை, அதுதான் ஏற்றி கொண்டு குறைவு. இது கடும் குறைவு. ஆட்டோ காசுண்டா கொடுப்பதானே. இப்போ ஆட்டோ காசு நீங்கள் கொடுப்பீங்களா ஆட்டோ காசு? சரியே அதுக்காண்டி நீங்கள் கொடுக்குறா. நீங்கள் பேர் நல்ல பிள்ளை இருக்கா. நீங்கள் கொடுங்கோ. அந்த 56,000 உங்களை சேர்த்து வரும் 58. சரியே அப்படி வரும். சரி அப்போ நீங்கள் கொடுங்கோ காசு. அப்போ உங்களுக்கு என்ன நான் தான் இப்போ மாட்டிப்பேன். 2,000 நான் தரேன் உங்களுக்கு. என்ன அப்படி ஏன்னா பாத்துட்டா கூட என்ன தந்தது அதுவும் தொழிலை. சரி அப்போ உங்களுக்கு மாதத்துக்கு 5,000 நான் தரேன். சரியே சரியா? அப்போ சரி என்ன சரியா? அப்போ கோழி காசு உங்களுக்கு 58,000 அவ போட சொல்கிறேன் ஆட்டோ காசோடு சேர்த்து. அல்லாடி அவள் 60 போடுவா, பிரச்சனை இல்லை. ஏன் அந்த பாவத்தை இப்போ நான் தான் பாவம். அதான் ஐயா நான் அதைத்தானே சொன்னேன். நான் வண்டி கொடுக்குறேன் இந்த பிள்ளைன்ற காசு எடுத்து நான் வேண்டுறேன். நான் ஐயா இப்படியே நான் வீக்கத்துக்கும் பார்க்குறேன் ஐயா. நான் அன்றைக்கு அப்படியே தான் நல்லா தெய்வம் மாதிரி பார்க்குறீங்களா? என்ன நீ இவ்வளோ தெய்வம் மாதிரி வந்து எனக்கு உதவி செய்கிற என்ற கிருஷ்ணா. வேறு உதரம் இல்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்கே இருக்கிறார்? அங்கே வெல்ற கோயிலில் இருக்கிற கிருஷ்ணா. கருத்துருவேன் அந்த வெல்றவன்ட்டு அவரை பற்றி தெரியாதா? நீங்கள் கிட்ட வரதை நான் கண்ணால் காணலையே. இப்போ அன்மையாக என்ற வெல்றான் தானே இவ்வளோ தெரிஞ்சு. சரி அப்போ வந்து அம்மாவோட அலுவலை நாங்கள் முடிச்சுட்டோம். வந்து இப்போ கோழி கூட்டு அலுவலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கிறா வந்து சுவிஸில் இருக்கிற அக்கா வந்து. ஸோ அவங்களும் வந்து நான் தம்பி அக்கௌண்ட் நம்பரை வண்டி போட்டோம். அதுக்கு வந்துட்டு காசு அனுப்புவா. அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு சொல்லுவோம் வந்து எவ்வளோன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிசாக்காவுக்கு வந்து கோழி காசு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவள் அனுப்புவா. ஒரு 10 டிலே பண்ணிடுமா இல்லாட்டி நான் தரையா அப்புறம் தாரீங்களா? இன்றைக்கு பின்னேரம் இல்லாட்டி நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகேயா? அப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட கிடைக்க இல்லை. என்ன இருந்தாலும் உங்களோட ஃபோன் இப்போ கையில் வச்சுக்கிறீங்களோ? இப்போ அங்கே போ இங்கே இப்போ இது பாருங்க. இதுதான் நம்பர் கூட அக்கௌண்ட் நம்பர். இப்படி தான் விட்டு திரிகிறது போகணும். அப்போ அதை நான் இப்போ அந்த நம்பரை போட்டு விட்றேன். அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அவள் அவங்களுக்கு காசு போடுவா. சரி அப்போ அந்த அதாவது வந்து ஹோலிக்கு ஹெல்ப் பண்ணுற அக்காட பேர் வந்து சொல்லுவோம். நான் சொன்னேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஹோலில் காய்ச்சதை. 080 வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி நம்பர். கனடாவில் இருக்கிறாங்க வந்து. அவங்க பேர் சொல்லணும். நான் சொன்னவங்க இவங்க வந்து வேறொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நான் உங்களுக்கு வந்து மாற்றி தரச்சோம். நான் காங்கே என்னாண்டு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பைக் எடுத்து கொடுக்குறாக்கு இவள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்போ நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் தானே. அப்போ கேட்டால் அவாக்கோ இவாக்கோ செய்கிறேன் அவருக்கோ இவாக்கோ. அப்போ நான் வந்து அவருக்கு முடிஞ்சுது. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து செய்வோம்னு சொன்னேன். சரியா? அது ஓகேயா?
முகத்தில் ஒரு சந்தோஷம் அந்த கோழியாக கொஞ்சம் கூட சிரிக்கிறாப்பா. ஐயோ ஏன்னா வேண்டிய அப்போ நான் நீ எவ்வளோ செய்ததுக்கு இன்றைக்கு நான் வாதாடி வழக்காடி என்ற ஃபுல்லை இருக்கத்தக்கன வச்சுட்டு ஐயா நாளைக்கு அம்மா தான் நாங்கள் இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. அதான் நேற்று வந்தவங்க சொன்னேன் நீ என்னென்று தொடர்படுத்த நீ என்னதில் கேட்டது ஆசை தொடர்பை மட்டும் கொடுத்து விட்றாங்க. அது ஒரு பாசறான எனக்கு எடுத்து தந்தது என்ற ஃபுல்லை இந்த இறக்கத்தை பார்த்தேன்றதுல நான் விளைஞ்ச கதை காய்ச்சி நாங்கள் செஞ்சு பாசுற காய்ச்சது. அப்போ நாங்கள் வந்து கிளம்புவோம் வந்து சந்தோஷம் தானே உங்களுக்கு காசு நைட்டு கலாட்டி நாளைக்கு வரும் சரி தானே சொன்னது ஃபுல்லாக திருமணம் அதான் கோழி ஓகே 2000 ரூபாய் சொல்லுங்க விலையாக இல்லை 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 ஐயா நீ அதான் நீங்களான எவ்வளோ வேண்டி தந்த வாக்கு நான் என்ன ஐயா நீ நன்றி அவனு சொல்கிறான் விலையா கோழி சரி விலை கூட்டிட்டோ விலை கூடான்றியோ இல்லை இல்லை கோழியை பார்த்தீங்களோ நான் பார்த்துட்டேன் வடிவாக பார்த்துட்டேன் ஐயா கோழி என்ன விலை தானே ஐயா சந்தேகத்தம் விலை தானே ஆனால் உண்டை பார்த்தீங்களா கொண்டாந்து விட்டோன்னே எல்லாம் சடப்படண்டு எல்லாம் போகுது அப்போ பகத்தாடியோ ஐயா கோழிக்கு அது மேசு சாப்பிட்டா இப்படித்தான் நாங்களா நெல்லுகள் போட்டு கோழி அரிசிகள் போட இருந்தாலும் கொண்டாந்த கையோட என்ன அது மேசு போட்டால் கொஞ்சம் கூட அது தெரியும் சும்மா மேசோல் போட்டால் அப்படித்தான் கொஞ்சம் போகும் இதுகள். அப்போ நீங்கள் மேஸ் போடாங்க நான் அரிசிகள் மண்ணள்ளி போடுங்க. ஏன் மண்ணள்ளி போட அந்த குறுநல் அரிசிகள் இருக்கிறேன் கோழி நிற்கிதுன்னு வந்தா அதான் அது தலையே காணையா கோழிக்கு அது சின்ன கட்டை கோழி. சரி அப்போ நான் கிளம்பிட்டேன் டைமா நான் அறுவை போகணும். அதான் பார்த்து கொண்டு இவ்வளோ நேரமாக தான் நின்றது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அதாவது அண்ணாவோட வந்து சரியாக கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு சரியான வீடு இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டை வந்து கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து அம்மாவால் வந்து அம்மா வந்துட்டு மீன் எடுத்து விற்கிற வேணா இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு மீன் தொழில் செய்ய முடியாத நிலைமையில் வந்து அம்மாவுக்கு இப்போ வீடும் கொடுத்து இப்போ கடைசியாக கூடும் கொடுத்து கூட்டுக்கோட வந்து கோழியும் கொடுத்துக்கூடாது. அதே மாதிரிக்கு மாத காசும் அவ்வளோ போடுறேன்னு சொன்னது 15,000 அதை அனுப்பியாச்சும் உங்களுக்கு வந்தேன் சரி இந்த மாதிரி நான் நேற்று தான் நாங்கள் மேற்கோ அன்றைக்கு இன்னும் ஞாபகம் இல்லை இன்னும் 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு வரும் சரியா சரியா சரி அப்போ நீ உங்களோட இது ஓகே நான் வீட்டை இருந்தேன் எனக்கு இதுக்கு வீட்டை வள கூட்டி பிள்ளைய இப்போ அவன்டைக்கு நான் குளிக்க தண்ணியில் குளிக்க ஊற்றி விட்டேன். இப்பயும் கஷ்டம் தான் சொல்கிறீங்க இல்லை நான் குளிக்க ஊற்றி விட்டேன் என்னடா கரண்ட் எனக்கு தெரியல அது போடுறதுக்கு ஆக்கள் இல்லை அணியில் வருவனே இருப்புனே பிள்ளைகள் வருவனே இருக்குன்னு என்ன சமைச்சா வேண்டி தாங்க சாப்பிட்டுட்டு தாயதப்பனோட ஓடிடுவேன். அப்போ என்ன அப்போ ஓகே அப்போ நீங்கள் ஒரு நன்றி சொல்லல அப்போ கோழி எனக்கு வேண்டி தந்த வாக்கு நன்றி எனக்கு அந்த உலகம் என்ற பிள்ளை கிருஷ்ணா தான் எனக்கு என்ற கிருஷ்ணரான் மாயவன் இவ்வளோ என்ற பிள்ளைக்கு எனக்கு இவ்வளோ உதவி செய்து என்ன வீட்டில் இருந்து ஏதோ நான் என்னால் ஈழக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைக்கு நான் 34 வயசு வரையும் வளர்த்தனான். இப்போ தான் இயலாமல் இருக்கேன்ட்டு நான் என்னால் வாயால் கேட்டு நான் இந்த பிள்ளைய ஒரு 4-5 கோழி வாங்கித்தான் எனக்கு இந்த வீடும் கட்டி தந்து நான் சுதந்திரமாக என்ன இதுக்கு கிடந்து என்ற பிள்ளை நானும் கிடக்கிறதுக்கு என்ற கிருஷ்ணனும் என்ன நாகதேவியும் அவைய ஆசீர்வதிச்சு ஆண்டாண்டு காலமாக அவ சிறப்பாக இருப்பின. அந்த கிருஷ்ணனுக்கு என்ன சொன்னீங்க நாகதேவிக்கு யாரை சொல்ல போறீங்க அதான் இந்த அனுப்புன வைக்குமா அடுத்த மாதம் ஓடுவன் பெற்ற பிள்ளைக்கு இல்லடனே அதுக்கு ஓடுவேன். இல்லை அவாக்கு பூ கட்டுற அவாக்கு ஓடுவேன். மற்றது கிருஷ்ணர்கிட்ட 6 தெரியுமா எனக்கு ஆளை தெரியலைன்னு எனக்கு ஆளை கிட்டடியில் அந்த கனடாவில் எலெக்ஷன் கட்டு ஒரு 2-3 இதாக தோத்தண்டு ஓட்டாள கஷ்டப்பட்டுதான் தெரியுது அங்கால இருக்கிறதோളം ஏதோ பனிக்க தண்ணிக்க கஷ்டப்பட்டு தானே யார் வத்ராகாதனா தெரியுது. அதான அதெல்லாம் கடவுள் அதான் அதை பற்றி கதைக்கிறீங்க. ஐயோ அதான் இப்ப நீ அதான் தந்த ஐயோ நீ இவ்வளவு உதவி செய்துட்டு ஐயா எனக்கு இவ்வளவு இல்லடா நான் ஏன் ஓடி ஓடி வேற என்ன நடக்க அன்றைக்குன்னா தெரியாம போச்சு. அதுவும் வேற இந்த மகள் இவா தான் பேத்தி தான் கொண்டு காட்டினேன். இந்த பிறந்த நாள் இதை கொண்டு இந்த பேத்தி தான் காட்டினோம். அப்படியே நீங்க சொல்லியிருக்கலாம். நான் அங்கே அதில் மெல்ல மெல்ல மாறி போய் நன்மைக்கு இல்லாலும் நீங்க தீமைக்கு நின்றீங்க ஜெயிலுக்கு அந்த இது கோர்ஸுக்கெல்லாம் வந்தீங்க. பேத்தி தான் கொண்டு காட்டேன் மகனுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அது மகனு சொல்லி எனக்கு அவ்வளோ சொல்லி நான் காணும். சரி பிறந்த நாளைக்கு வேறு எதாவது வாங்க. ஓ நான் வேறு உங்க கேட்டுட்டேன் என்னதுக்கு கல்யாணம் வீட்டுக்கு. சரி அப்போ போயிட்டு சரி அவங்களுக்கு டைம் ஆகுது ஆட்டோக்கு டைம் ஆகுது இது கோழியை வழியாக பார்த்துக்கணும். நான் அதை நான் கவனம் நான் இனி வீட்டு தானே இப்போ மற்றது கோழி கதவை சாத்தியும் கொஞ்சம் நான் பூட்டு கிடக்கு நான் பூட்டு கிடக்கு ஐயா
மற்ற அதான் நான் அந்த கீழே கல் வைக்காம எதுவும் குறை இருந்தா சொல்லுங்க. அதான் கல் வைக்காம கூட ஓகேயோ. அதான் நாற்று தான் கொஞ்சம் வேணாம்ல. மழையில இங்க இல்ல மரணா இல்லைன்னா நாயெல்லாம் கவலைப்படுமா போல மரணா இங்க எல்லாம் குடிமேன தானே மரணா பெருசா வராது. கீரி தான் வருவார். அதுதான் நான் சொல்லி அந்த கல் அவ்வளோத்தையும் வைக்கவும். அதான் கீரி இப்படித்தான் நான் கூட்டோட கிடந்த 6 ஒளியே இந்த ஈரல் கடி கடிச்சு போட்டு போனது. ஆனால் அதுதான் அந்த அந்த 2 நான் சொன்னேன் நாங்கள் அடிச்சுட்டு இது வந்து ரப்பர் நெட்டா? உங்க அந்த கூட அந்த அப்போ ஒரு வாரன் இப்போ இவ்வளோ இந்த கூட்டுக்கே 60,000 சாமான் வாங்கினா மில் வச்சுக்காடாம் போய் சொல்ல மாட்டானே. அப்போ நீ நமக்கு அது இன்னும் கொஸ்டானே கூட முடியும். பொக்ஸ்வாரு தான் கூட போயிருக்கு. அந்த இதனடா அந்த இது வண்டி எல்லாம் இதான்ட்டது இல்லை. பொக்ஸ்வாருக்கு மானிக்கு தான் கூட அதுக்கு தான் பிடிச்சிருக்கோம். நாங்கள் என்னடா நாங்கள் போய் பித்தலாட்டம் செய்யறதா இந்த அவன் தான் அடிக்காம போறீங்க. அவன் யோசிக்காம இப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப எல்லா நாளும் வந்து கோழி கூட்டுக்க கோழி இருக்கு, ஒரு வாரம் கோழியை வித்தா நாங்களும் இருக்கலாம். அதுக்கான பொக்ஸ் வரலாம். அதுவும் சரி, அது உண்மைதான். நசர வாழ்க்கை இப்படித்தானே. பில் போட்டிக்க எனக்கு இங்கே இந்த மேலே 39,000 பில் உண்டு, கீழே 17,205 ரூபா, 49 எவ்வளோடாப்பா 57,000 பில் போட்டிக்கான். 2 பேக்கு சீமெண்ட்டு, 10 கடகம் டஸ்ட், 9 கடகம் மண், 3 இஞ்சி கல், 3 இஞ்சி கட்டுக்கல் கட்டிக்காங்க. அதே மாதிரி பொக்ஸ்வார் 1,750 ரூபா படி 10 பொக்ஸ்வார் எடுத்திக்காங்க வந்து. அதே மாதிரி அடுத்த பொக்ஸ்வார் வந்து எடுத்திக்காங்க 5,400 ரூபாக்கு. 4 அடி 6 அடி தகரம் வந்து 4 எடுத்திக்காங்க வந்து. மற்ற ரோட்ஸ் இந்த வெல்டிங் ரோட்ஸ், மற்ற ஒரு சோடி பிணைச்சல், மற்றது அது இது எல்லாம், மற்றது ஒரு ரோல் நெட் 8,000. சரி, இப்போ இதுக்கே 57,000 முடிஞ்சோண்டே இதை விட கொஸ்ட் கூட்டி தான் எனக்கு கூட்டி இருக்கும். சரி பரவாயில்ல. நான் பார்த்துட்டு வந்த துண்டு தகரங்களை செடி உடல் எதுக்குள்ள அந்த இது மழையத்தான் இதே நெட்டில் இன்னொரு போர்டர் வச்சு வச்சோம். என்ன மாதிரி சொல்றீங்க? அனுபவசாலி இது கீரி தான் கூட. ஓ, ஆனால் இது மோசம் இல்லை, இது ஒரு ஓகே. ஆ இந்த மட்டத்தை வடிச்சுங்க கொஞ்சம் மட்டத்தை சுற்றி அடிக்கணும். அவங்களுக்கு இந்த பொக்ஸ் வாரில் இதுக்கு தான் கூட பிடிச்சிருக்கு காசு வெல்டிங் செஞ்சு. அதான் கிடக்கும் ஜாமான் கிடக்கும். நெட்டுகள் தான் பழுதா போகும், மாற்ற வேண்டி வரும். சரி பரவாயில்ல. அப்போ ஒரு 1/2 ரோல் நெட்டை வண்டிகளுக்கு ஒரு இன்னொரு வரி ஒன்றை போட்டு சொல்கிறேன் நான். அப்படி என்றால் பார்த்து செய்வோம். எல்லாம் திருப்பியும் ஆப்பாத்தான் எனக்கு தான் என்ன இது பார்த்துட்டு செடி விடுவோம் அந்த தகரங்களை. அல்லாடி ஒவ்வொரு நாள் பின்னேரில் குப்பையை மூட்டுங்க பக்கத்தான். அதுவும் சரிதான், நெருப்புக்கு நேரா. சரியா போமே, டைம் ஆச்சு. வா சரி. ஆட்டோ காசு கொடுக்கவங்கள்ட்ட காசு போய்ட்டு இருக்குதா? நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆட்டோ காசும் சேர்த்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு காசு வருமா? சரியா? இங்கே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிட்டேன். சரியா? அனுப்பிட்டேன். இப்போ நீங்கள் அனுப்பிட்டாங்கடா. ஓகே, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் போகணும் வேணா. சரியா? வேற கேசியில் வந்தோல் போய் எப்படி வாரா ஐயா பாத்தியா? அவளுக்கு கடுப்பே தராது. அந்த கண்டோஸ் எடுத்து கொடுத்துட்றா. கண்டோஸ் எடுத்து கொடுத்துரு அவளுக்கு திருஷ்டியா. ஓ அடுத்து நான் திருஷ்டியாக கொடுத்துருவோம். மறக்கா பாருங்க கொண்டா அண்ணன். நன்றியா, பெரிய உதவியா. ஓ வரம்ப. இது ரேட்டு என்ன உங்களுக்கு சொன்னார் அண்ணா? ரேட்டு வந்து ஆட்டோ காசு உங்களுக்கு காய்ச்சிங்களா? எவ்வளோ சொன்னீங்க அண்ணே? 2,000. நீங்கள் காசு இருக்குதா அவங்கள்ட்ட? 3,000 கொடுங்க அவருக்கு. சரியா? 3,000 கொடுங்க. சரி அண்ணா, 3,000 வேணுங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு சேர்த்து வரும் அக்கௌண்ட்டுக்கு 56,000 இல்லை 60,000 வரும். அப்போ சரி தானே? ஓகே ஓகே.
10 நிமிஷம் கேட்கலாம், நீங்கள் காய்க்கிறத பொறுத்து என்ன மாதிரிண்டு. இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு எதுவும் உதவி செய்வீங்களோட எந்த ஸ்கூலுக்கு? நேசரி தான் இதாக இருந்தது. இப்போ நிறைய இதுகள் நேசரியா? இது நேசரி நிலா முன்பல்லே போட்டெல்லாம் இருந்ததண்ணா. இப்போ இங்கே அப்போ இதெல்லாம் இப்போ நிர்வாகங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்க ஒவ்வொரு இருந்தவன். இப்போ எங்களோட மகள் எல்லாம் படிக்க நாங்கள் இருந்தாங்க, நீட்டாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நிர்வாகம் மாற பார்த்தீங்களா, நீங்கள் உங்களோட மகள் படிக்க நீட்டாக இருந்தேன்னு சொல்றீங்க. நீட்டானா அவன் நிர்வாகம் இருக்கக்கூடாது இல்லை. இப்போ ஸ்கூல் எத்தனை பேர் படிக்கிறாங்க? இப்போ எனக்கு வடிவா தெரியாது. 10 பிள்ளைகிட்ட இந்த வட்டத்துக்குள்ள. இப்போ என்ன செய்யணும்? என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சுத்து வேலி தான் போட்டு தரணும் முக்கால்வாசி. என்னென்னு சொன்னா இதால் வந்து பாதை சுத்து வேலியே சொல்றீங்க. இவ்வளோ அந்த மதல் கடன் அவ்வளவும் அத்திவேரம் மட்டும் இருக்கிறது. அதை நீங்கள் மதில வேலி என்று பேர் மாற்றி சொல்றீங்களா? அப்படியோ இதில் என்ன வேலி வைக்கிறது? இல்லை இதுவும் போட்டு தான் நம்பி வைக்கும். தூண் போட்டு செய்யலாதண்ணா. ஏன்னு சொன்னா முதல் மாதிரி அப்படி அவையும் ஒரு எங்களுக்கு கட்டி தந்தது. அதை வந்து வேலியை முன்னுக்கு போட வலிக்கிட்டு தான் நாங்கள் அப்புறம் கதைச்சி அதை வேலி ஆக்கினாங்க. ஏன்னு சொன்னால் இதில் தூண் போட்டு செய்து நெட் அடிச்சிருந்தாது. அப்போ இதுக்குள்ள வந்து கேட்டுகள் எல்லாம் முதல் இல்லை. இப்போ கேட்டும் போட்டு இது என்னது இப்போ இதில் தூணுகளே இல்லை. இப்போ எல்லாருமே இதுக்குள்ள இந்த கூடுதலாக வந்து போகிறவ. அப்போ நாங்கள் வந்து இப்போ நிர்வாகத்தை விட்டு அந்த இப்போ சில பேருக்கு சில ஸ்கூலில் இப்போ பேரண்ட்ஸு பிள்ளைகள் விளத்தினால நிர்வாகத்துக்குள்ள இருக்கணும் வேண்டி இருக்கு. இங்கே அப்படி இல்லை. அப்போ அதால் நாங்கள் வந்து கதைக்கலாத. அப்போ நான் அன்றைக்கும் உங்களை கண்டேன்னா கதைக்கணுமென்னா அப்போ நான் கொஞ்சம் வீட்டை பிஸியாக இருந்ததில் கதைக்கல. அப்போ இன்றைக்கும் அதில் நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு எங்களுக்கு தனிப்பட்ட உதவி கேட்கல உங்கள்கிட்ட. இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு உங்களால் ஏன்டா ஒன்று இப்போ என்ன தூண் போட்டு நெட் அடித்து தந்து பிரயோசனம் இல்லைன்னா அப்படி இல்லாட்டி தூணை போட்டு தகரம் அடித்து தரணும். இல்லையாண்டு சொன்னாங்க 4 பக்கம் எங்களுக்கு இப்படித்தான் வேலை. அங்கால ஒரு கொஞ்சம் இடம் கிடைக்கும், மற்றது அங்காலையும் ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு. இப்போ வரேன் அதுதான் முன்பள்ளி. இதுதான் முன்பள்ளி. இதுக்குள்ள கிச்சன் இருக்காங்கது, கிணறு இருக்கு. இது வந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அந்த வீட்டை நின்று படிக்க வசதி இல்லை தானே சில பிள்ளைகளுக்கு. அப்போ இதுக்குள்ள கரண்டை கொடுத்து இப்போ இயங்கி கொண்டு இருக்குது. இங்கே நேசரி இப்பவும் இயங்குது. அப்போ நேசரி இயங்குன்னு சொன்னால் இப்போ இது மதில் இல்லாதது என்ன வகையில் இடைஞ்சலாக இருக்குது? இதால் என்னென்னு சொன்னால் இப்போ இதால் போகிறவைக்கு இப்போ பேரண்ட்ஸ் போவினான் பிள்ளைகள் எல்லாம் வெளியில் விளையாடைக்க பார்த்து கொண்டு இருப்பினான். சில பிள்ளைகள் அழுகிற பிள்ளைகளாண்டா அம்மாவை கூப்பிடும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது இதில் வந்து விளையாடுறதுக்கான உபகரணங்களும் பெருசாக இல்லை. வேறு ஸ்கூலான்னு சொன்னால் சர்க்கேஸ் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, அப்படி எல்லாம் இல்லை. எல்லாமே இருந்தது. சர்க்கேஸ் இருந்தது. பிள்ளைகள் எல்லாரும் வந்து இப்போ நேசர் பிள்ளைகளாண்டா 5 வயசுக்குள்ள அப்போ எல்லாரும் வருவீங்க. இப்போ மீட்டிங்கள்னு சொன்னாலும் இதுக்குள்ள வைக்க இப்போ அதே நேரம் இப்போ உங்களுக்கு ஊஞ்சலோ எதுவும் வச்சாலும் இது திறந்திருந்தா சிக்கல் தான். இப்போ எங்களை முதலில் மூடணும். அது அப்புறம் அபிவிருத்தியாக செய்யணும். இப்போ உண்டு. இப்போ உங்களால் எங்களுக்கு நான் விளையாட்டு வரணும் கேட்கல. எனக்கு தகரம் அடிச்சு முதல் தூண் போட்டு தகரம் அடிச்சேன்டா. தூண் போடல அத்திவாரம் இல்லை இருக்குது. அப்படி என்ன இதில் எதுவும் கல் அடக்க வேணும். கல்ல அதான் மதிலன்னு சொல்லுங்க. அந்த மதிலன்றதுக்கு வருது இல்லையே. மதலண்டு அண்ணா என்னன்னு சொன்னா இப்போ டக்காண்டு எல்லாட்டையும் மதலண்டு கேட்கலாத நிலைமை. என்னென்னு சொன்னால் சாமான் விலை இப்போ உங்கள்ட்ட அதுக்கு இதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்குறாண்டா. இப்போ 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே தான் முடியும். அந்த அமௌண்ட்டும் நீங்கள் இப்போ டக்காண்டு எங்களுக்கு தருவீங்களோன்னு தெரியாது. அப்போ தகரம் ரெண்டாவது தூண் போட்டு தகரம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காசுக்குள்ள செய்யலாமன்றதுக்காகத்தான் நான் அதான் நீங்கள் அந்த முறைப்படி இது கேட்க தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நார்மலாக 3-4 லட்சம் ரூபாய் இந்த மதிலுக்கு செலவழிக்கிற காசை இந்த பிள்ளைகள்கிட்ட அந்த அந்த அபிவிருத்திக்கு இப்போ படிப்பு சம்மந்தமாக அந்த ஆக்கத்துடன் சொன்னேன்னா இப்போ இது நீங்கள் இப்போ உண்டு எங்களுக்கு இந்த மரபு செய்தான். நாங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இப்போ இப்போ என்னென்றால் நாங்கள் கனகாலமாக இது செய்யலை. இப்போ 1 இயராக செய்யலை. இப்போதான் திருப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதால் ஒரு இப்படியான விஷயங்கள் செய்கிறேன்டா ஒரு கொஞ்சம் காலம் வேணும். இப்போதைக்கு நாங்கள் வந்து செய்கிறது வயசான ஆக்களுக்கு, கொஞ்சம் பெருத்தக்காரருக்கு, அப்படியான ஆக்களுக்கு. இப்போ முந்தினெல்லாம் மாற்றுத்திறனாளி தானே. இப்போ அவங்களோட அம்மாவுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்ட்டு இப்போ கூடு மடித்து இந்த கோழி 30 மணிக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் இப்போதைக்கு செய்கிறோம். இப்போ அதுவும் இது வந்து என்ன சொல்கிற முன்பள்ளி இந்த இது மதில் அலுவல் இல்லை.
அப்போ நீங்கள் உங்களோட பக்கத்தால் நீங்கள் கேட்குற நியாயம் வந்து சரியானது. ஆனால் எங்களோட பக்கத்தால் வந்து அதுக்கு உரிய பதில் உடனே கிடைக்குமாடா. இப்போ நீங்கள் கூட இப்போ அரசாங்கத்துலேயே இங்கே என்ன போய் ஒரு அலுவலகம் கேட்டிங்கன்னா உடனே நடக்காது. நாங்கள் உடனே செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த ஒரு அலுவல் என்ன மாதிரின்றே எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் ரன் பண்ண வலுக்கிட்டோம்னு சொன்னால் மேபி டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம், நம்ம கதைச்சிருக்கோம் தானே, இதாக ஒரு முடிவு வந்தால் சாதகமாக நான் உங்களுக்கு அறிவித்தரேன். இல்லாட்டி கொஞ்சம் காலம் போகிறோமோ நாங்கள் காய்ச்சி செய்வோம். வேறு என்ன சொல்கிறது, உங்களே நோடிக்கலாதானே. நான் ஒன்றும் இப்போ நாங்கள் கூடுதலாக எல்லாரும் வரவே அதைத்தான் கேட்குறேன். வேறு தனிப்பட்ட உதவி என்று இல்லை. மற்ற நீங்கள் வார இல்லை என்கிட்ட உதவி செஞ்சால் வர மாட்டாங்க. பார்த்து கேளுங்க. வேணா என்னன்னு சொன்னால் இப்போ முன்பள்ளி இப்படியே இருந்தால் பாருங்க, அந்த இங்கே வந்து பழைய தகரங்கள் விற்று இந்த இது கொண்டு வந்து போட இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் விளையாடலாம். இப்போ நாங்கள் காணாமல் இல்லை, இது ஆறு உடைச்சது. இது இப்போ என்ன கார் விடவே இல்லாமல் போயிட்டு இதில் கிடந்தது. மற்ற இன்னொன்று இல்லை. இப்போ நீங்கள் மதில கட்டினா கார் நாங்கள் ஒரு இல்ல அது அப்படி என்ன சொல்லுங்க. இப்ப அவைய நீங்க வர்றதுக்கு எங்களுக்கு திருப்பிரதேசம் தான். நான் அதுல நின்று கொண்டு வந்த ஒரு பிள்ளைய சொல்லிவிட்டேன். நான் இதுக்குள்ள பிசுங்கானோடு வச்சிருக்கு, கொஞ்சம் தள்ளி போய் திருப்பி வரலாமான்னு சொல்லிவிட்டேன்னா நான் அவை சொல்லிச்சுன்னா அக்கா அதை பிசுங்கான ஒதுக்கிட்டு தள்ளி இறக்கிட்டு. சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் கதைச்சது சந்தோஷம். நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று கொடுப்போம். சரிதானே. இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் கதைச்சிருக்கோம் தானே. அப்போ வந்து சொல்லுவோம், யாராவது பார்த்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று உங்களுக்கு சாதகமாக தந்தால் நான் செய்வேன். ஒரு தரம் யாரும் செய்ய முன் வந்தால் நான் ஒரு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வராடி என்ன கொஞ்சம் காலம் தாங்க, நாங்கள் ஒரு கொஞ்சம் நாள் போக நானே அப்படியே காய்ச்சி பேசி செய்யணும்லாம் செஞ்சேன். இப்போதைக்கு கொஞ்சம் சிரமம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் வருத்தக்கார வயசானர்கள் தான் பார்க்குறோம். உங்களுக்கு வருத்தங்கள் இருக்குதா? உங்க பார்த்தீங்க முட்டு சும்மானே முட்டு பொருளா. இப்போ இல்லை மழை நேரம் தான் முட்டை இந்த முறை தான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுல இருந்தீங்க. அப்புறம் இதில் வந்து நிற்கிறீங்க. வீட்டை இருங்கோ. இப்போ வருத்தக்காரண்டு இப்படி ஏழாவதுக்கு மட்டுமா என்ன அப்படி என்றெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா. நாங்களே நிறுவனமாக ரூல்ஸ் எல்லாம் போடுறக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் பொம்பளை காய்ச்சேன். ஆனால் என்னென்னா இப்போ இனி இல்லைன்ற ஒரு எமர்ஜென்சியாக வந்து இப்போ கஷ்டப்படுற இது அது மட்டும் எப்படி ஹஸ்பண்ட் இல்லாமல் வயதான நேரங்களில் வயசு போய் தனியாக இருக்கிற அம்மா மாதிரி அப்படியான ஆக்களை கொஞ்சம் அவைக்கு உதவி இல்லை தானே. யாருக்கு? அக்காட மகள் தானேவா. ஆமி தான் வீடு கட்டி கொடுத்தோம். ஆமியோ? ஹஸ்பண்டு ஆமிக்கா அந்த வீட்டு எல்லாம் தெரியும் புரியும்பா. நல்லா இருக்குண்ணே. சரி, நாங்கள் புற ஒரு நேரம் வந்து ஆறுதலாக வரணும்னு சொன்னால் கதைப்போம். இப்போதைக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் பார்ப்போம். சரியா? சரியா, நான் வாரம் நேரம் போது அவசரமாக போகணும். சரியா, பாயா. ஓகே. அப்போ நம்ம வந்து பெரிய ஒரு பொறுப்பு அதை வந்து முடிச்சுட்டு போகிறோம். இப்போ கூடுதலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் வந்து கையால் வந்து போட்டு செய்கிறோம். அப்படின்னு சொன்னால் அதாவது அவங்க வந்து சில காரியங்களை அனுப்ப முன்னமே நாங்கள் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் கொண்டு எடுக்கிறோம். லைக் வந்து ஒரு கடன் மாதிரிக்கு செஞ்சு அதை அவங்க அனுப்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட செய்கிறோம். அது நடக்குமேன்னு சொன்னால் அப்படி யாரும் வந்து சீட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஐடியா. என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து அனுப்பி நம்ம கொடுக்காம அது டிரெக்டாக அவங்களுக்கே போய் சேரும். அந்த வகையில் இவங்களுக்கு வந்து உதவி செஞ்ச லண்டன் அக்காவாக இருக்கட்டும், அதாவது மாதாந்த உதவி செய்ய போகிற. மற்றது சுவிஸில் இருந்த அக்கா அவள் வந்துட்டு கூடு வந்து அடிக்க காசு வந்துருந்தா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து யார் கோழிக்கு வந்துட்டு கனடாவில் இருக்கிறக்கா அவங்க வந்துட்டு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. நம்ம வந்து முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியில் வந்து அவங்கள அந்த முன்பள்ளிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டவங்க சில பேருக்கு அப்படியான விருப்பங்கள் இருக்கலாம். அதாவது வந்துட்டு இப்போ பாடசாலைகளுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்யணும், முன்பள்ளிக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி படிப்புக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வேணும்னு சொன்னால் அந்த உதவியை செய்யலாம். வந்துட்டு அவங்க கொஞ்சம் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், விரும்பின நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம முடிச்சுக்கொள்ளும் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.